விஜய் டிவி ஷோக்களில் கலந்துக்கிறவங்க அந்த ஷோ ஒளிபரப்பாகிற வரை இல்லை தொடர்ந்து எபிசோடுகள் இருந்தால் அந்த சீசன் முடிகிற வரைக்கும் ஷூட்டிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறது அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டை மீறி ஷோ ஃபினாலே ஒளிபரப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே மணிமேகலை பிரச்சனையை பேசினதுனால அவங்க மேலே கேஸ் போட விஜய் டிவி தயாராகிட்டாங்கன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அப்படி மணிமேகலை மீது கேஸ் போடணும்னா அந்த விஷயத்தை பற்றி பேசின குரேஷி, சுனிதா, ஃபரீனா, சக்கிலா இவங்க மேலேயும் கேஸ் போடுவாங்களா? அவங்களுக்கு தானே இந்த அக்ரிமெண்ட் இருக்கும், அவங்க மட்டும் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட்லேயும் ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது. உண்மையிலேயே மணிமேகலை மீது வழக்கு போட்டால் அதெல்லாம் நிற்காது. இதெல்லாம் சட்ட மீறல் எதுவும் கிடையாது. ஷோ ஆங்கர் பண்ணதுக்கு மணிமேகலைக்கு ஏதாவது சேர வேண்டிய பணம் இருந்தால் அதை வேணும்னா சேனல் கொடுக்கறதுல பிரச்சனை பண்ணலாம். அப்படி பார்த்தா கூட மணிமேகலை போட்ட வீடியோ வியூஸ் மூலமாகவே விஜய் டிவி தர வேண்டிய பணத்தை விட அதிகமாகவே யூடியூப் மூலமாக வந்துடும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பிரியங்கா நீங்கள் மான நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னும் சில பிரியங்கா ரசிகர்களும் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல பிரியங்கா என்ன நடந்துச்சுன்னு அவங்க தரப்பு விளக்கம் அப்பவே கொடுத்துருந்தாலே அன்னைக்கே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இவ்வளவு பேர் இதை பற்றி பேசி பெருசாக்கி இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி பண்ணாமல் சேனல் தரப்பு தான் மற்றவங்களை பேச வச்சு இதை ஒரு பரபரப்பான பெரிய விஷயமா மாற்றிருக்காங்க. எல்லாரும் நம்ம சேனல் பற்றி தானே பேச போகிறாங்க, ஓசிலே நமக்கு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு இப்படி ஊதி ஊதி இதை பெருசாக்கிட்டாங்கன்னு சேனல் பற்றி அறிந்த சிலர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஷோவிலையும் இப்படியெல்லாம் ஈகோ கிளாஸ், சண்டை, சச்சரவு இதெல்லாம் வரதெல்லாம் சகஜம்தானா. மணிமேகலை யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால சரி இன்னைக்கு இதை ஒரு கண்டென்ட்டாக போடுவோமேன்னு இயல்பாக தான் போட்டாங்களாம். ஆனால் இது இவ்வளோ பெரிய வைரலாக மாறும்னு அவங்களே எதிர்பார்க்கலையாம். அப்போவே சேனல் தரப்பு 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பிரச்சனையை பேசி முடிச்சு விட்டு இருக்கலாம். யாரும் யாரோட கேரியரையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு தான் நாம விருப்பப்படுறோம். இதுக்கப்புறமாவது சேனல் தரப்பு 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பிரச்சனையை பேசி முடிச்சு விடுங்கப்பா. உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்கள்.